கேட் சிஹெச்எஃப்ல ஏதோ ஒரு கொஞ்சம் பார்த்து அதுல கொஞ்சம் சொல்றீங்களா? ஷேர் பண்ணு பாப்போம். அதுல கொஞ்சம் ப்ரோ இதுலயே ஒரு சின்ன டவுட் இருக்கு, அப்படியே நான் கேட்டுட்டு மாட்டேன். கேளுங்க. இன்னைக்கு ஒரு சில்வர்ல ஒரு என்ட்ரி கிடைச்சது ப்ரோ. இந்த செட்டப் கரெக்டான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். 4 ஹவர்ஸ்ல வந்துட்டு டெய்லி போயிடுறேன். ஃபர்ஸ்ட் டெய்லியில மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 4 ஹவர்ஸ்ல வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. அப்படின்னா 619 பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. பிரேக் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிஎஸ் நடந்துருச்சு. 4 ஹவர்ஸ் ஸ்விட்ச் பண்றேன். பிஎஸ் நடந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். அங்க 50 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஎஸ் நடந்துருச்சு. இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு 50 மினிட்ஸ்ல. இந்த செகண்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்கு. ஆமா இதுல நான் 50 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ட்ரி எடுத்தேன். நீ ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது எப்படி நான் அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சுதான் எடுத்தேன். இந்த மிஸ்டேக் பண்றீங்க பாருங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்ப கூடாதுல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கணுமா ப்ரோ? கீழ ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க. மேஜரா பாருங்க. இத பார்க்கணும்டா. அந்த லோ உடைச்சா மட்டும் தான் நம்ம செல் பார்க்கணும். 50 மினிட்ஸ்க்கு இந்த லெவல் பார்க்கணும் ப்ரோ. ஆமா நீங்க அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிட்டு மேல போயிருக்கு. கரெக்ஷன் போன ஸ்ட்ரக்சர் வந்து ஹை லோ ஹையா போயிருக்கு. அப்போ ப்ரீவியஸா இருக்க லோ உடைச்சா மட்டும் தான் செல் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த கேண்டலை பார்த்து எடுத்தீங்களா என்ட்ரி? அந்த கேண்டலை பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க மார்க் பண்ணீங்களா லோ, அந்த லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப அந்த லோ உடைச்சா மட்டும்தான் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபுல்லா இம்பல்ஸா மூவ் ஆயிருக்கனால நான் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வரைக்குமே நம்ம பார்க்கணும். ஆமா ஆக்சுவலி மார்க்கெட் இங்க இருந்து இப்படி வந்து பிஎஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு என்ட்ரி எடுக்கணும்ன்றீங்களா இந்த இடத்துல? கரெக்ட். அப்படி பண்ணும்போது நம்ம கன்ஃபார்மா ஒரு செல்லிங் பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா இப்போ நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது இப்போ டவுன் ட்ரெண்ட் இம்பல்ஸோட கரெக்ஷன் வந்து கீழ இருந்து போயிட்டு இருக்க மேல அப்படி அந்த மாதிரி கீழ இருந்து போகும்போது ஃபுல்லாவே ரேலியா போயிடணும். நடுவில் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரோட உடைச்சா மட்டும் தான் செல். கடைசியில இருக்கிற ஒரு 4 கேண்டில் ரேலியா இருக்கு ப்ரோ. அது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துக்கணும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இத ஒரு ஸ்ட்ரக்சரா எடுக்கலாமா ப்ரோ? அப்போ மைனஸ் ஸ்ட்ரக்சர் அதான் அந்த லோ உடைச்சதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஓகே இந்த ஸ்ட்ரக்சருக்கு மட்டும். ஆமா இப்போ இருக்க ரேலி ஸ்ட்ரக்சர் மட்டும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஓகே சப்போஸ் இது முன்னாடி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த ப்ரீவியஸா இருக்கிற அந்த புல் கேண்டில பிரேக் பண்ணா நம்ம அதை கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஆமா சின்ன கேண்டிலோட அப்பதான் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன கேண்டில் பிரேக் பண்ணா நம்ம இது பார்க்க கூடாது. அது வந்து வேலிடா இருக்காது. ஓகே பவரான பையிங் கேண்டில க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் செல்லர்ஸ் அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா ப்ரோ? அப்படியே அந்த கோல்டுல இண்டஸ்ட்ரி இது ஓகேவான்னு கொஞ்சம் பாருங்க. கோல்டு ஓகே தான், பட் டபுள் சைடா இருக்கு. டபுள் சைடா இருக்கு. ஆனா நமக்கு இங்க 618 இந்த ஸ்ட்ரக்சருக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சுல. இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ நான் 50 மினிட்ஸ்ல போயிட்டு இப்போ இதுல என்ன டவுட்னா ப்ரோ எனக்கு இப்ப ஆக்சுவலி நம்ம செல்லுக்கு தான் பார்க்கணும் அந்த 50 மினிட்ஸ் ஹையை உடைக்காத வரைக்கும். இப்ப நான் என்ட்ரி எடுத்தாலுமே இப்ப எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா இந்த இம்பல்ஸ் மூவ்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப அப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்க கூடாதுங்களா? ஒருவேளை 690 கீழே பிரேக் பண்ணிட்டு மேல வந்துருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்.
இது ரீட்ரேஸ்மெண்ட்டையும் டேப் பண்ணி ரியாக்ஷன் பண்ணிருக்காங்க. மேல இருந்தும் வந்து செல்டர்ல இருக்கு. சோ அப்போ பைக்கும் ஆப்ஷன் இருக்கு, செல்லுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அப்போ கிளியர் கட்டரா நமக்கு ஒரு விஷயம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்ல. ஓகே ஓகேங்களா? ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க கட் பண்ணுங்க. மொத்தம் யாரோட டவுட் கேட்டீங்களா? வேற ஒருத்தவங்க அந்த சிஹெச்எஃப் அந்த ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இதுல இப்ப இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா, ஏன்னா இந்த இடம் மைனரா இருக்கனால அது எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் நிறைய இது எதை பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்னதா வருது இல்லைங்களா? மேஜரா பாக்கணுங்களா இல்ல? ஏன்னா இப்ப இந்த 15 மினிட்ஸ் மார்க் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த இது நம்ம இதுல பாக்குறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது சின்ன சின்னதா வந்திருக்கனால எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு செக் பண்ணி பாக்குறதுன்னு புரியல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த பிஓஎஸ் நடந்திருக்கு, பட் மேல போகாம செல் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமாங்க. ஓகே. மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரியா இருக்கு. ஓகேல மார்க்கெட் இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சப்போஸ் இந்த ஹை பிரேக் நான் 15 மினிட்ஸ் இங்க இது மார்க் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா? இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ஓவராலா செக் பண்ணணுமா இல்ல எப்படி கேக்குறேன்? இந்த சினாரியோட ஓவராலா செக் பண்ணலாம். ஓகே ஓகேங்க. ஓவரால் ஹைட்ல செக் பண்ணலாம். ஓகே ஓவரால் ஹைட்ல செக் பண்ணும்போது நீங்க அதோட எக்ஸ்ட்ரீம் தான் வரும்னு நினைக்கிறேன். மைனரோட எக்ஸ்ட்ரீம் தான் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. மைனரோட எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஓவரோட ரீட்ரேஸ்மெண்ட் சேம் வரும்னு நினைக்கிறேன். இதுங்களா? இந்த இதுக்கு செக் பண்ணி பாருங்க. சேமா வருது. சேமா வருதா? ஓகே. அந்த இடம் வேற இடம். ஓகே. அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கு. அப்போ அந்த ஜோனை மார்க் பண்ணிட்டு நம்ம செல்லிங் வெயிட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே. ஏன் இப்போ இங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம்ல? இங்க இந்த பண்ணலாம். ஓகே 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 ஓகே. மேஜரா பண்ணு. இந்த நம்ம ஷிஃப்ட் நடந்தாலே மேஜர் ஷிஃப்ட் நடந்துச்சுனா செல் பண்ணலாம். அதுதான் இப்ப ஏன் இந்த சின்னதா இப்படி இருக்கறது நமக்கு இது பண்ண தேவையில்ல. ஓகே அப்படியே டைரக்டாவே நம்ம நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம் சின்னதா இருக்குதுல. அதான் சரிங்க. ஓகே. இது மேக்ஸிமம் ஹையர் டைம்ல தான் பண்றேன். சரினால இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்களா? அதனால ஒரு கண்டிப்பா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு இதுலயும் ஒரு சில டைம் டவுட் வரும்போது இதையும் கிளியர் பண்ணிக்கலாம்ல இப்பவே அதுக்காக. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற வேற சாட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய டவுட் வரும். ஓகே ஒரு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு இவங்க பண்ண மாதிரி 2 பேர் வந்து நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு இதே மாதிரி கூப்பிடுவாங்க. 2 பேர் வேற யாராச்சும் 2 பேர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? வாண்டா வந்து நீங்க பண்ற மாதிரி ரெடியா இருங்க. ஓகே. பட் நாங்க சொல்ற பேர் தான் பண்ற மாதிரி. எந்த பேர் சொன்னாலுமே பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு நான் மேஜர் பேர் சொன்னேன், ஒருத்தருக்கு மைனர் பேர் சொன்னோம். அந்த மாதிரி நாளைக்கு வரவர் வந்து என்ன வேணா சொல்லலாம். ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகும். எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க மேஜர் பேர் வந்து ஈஸியா இருக்கணும், அவருக்கு மட்டும் மேஜர் பேர் சொன்னீங்க, எனக்கு மைனர் பேர் சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? நீங்க அந்த பேர் நேம் மட்டும் மறந்துட்டு ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கனால ஈஸியா நீங்க எந்த பேர் கொடுத்தாலும் மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல மாஸ்டர் பண்ணுங்க. அண்ட் தென் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் ஏரியா வந்து நம்ம பார்க்க போறது 15 மினிட்ஸ் மட்டும் தான். ஸோ அது வரைக்கும் நீங்க ரிஃபைன் பண்ண போறது எல்லாமே ஃபிளிப், பிஓஎஸ், ஹைலோ இது மட்டும் தான். இந்த 4 விஷயத்துல மேஜர் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா போதும். எது மேஜர் எது மைனர், அதுல ஃபிளிப் எது. டவுட்டுங்க. இப்போ இந்த இதுல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல இருக்குல்ல, இப்போ சப்போஸ் இங்க கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல இருக்குது, இங்க பை பண்றதுனா எப்படி பண்றது? லோவர் டைம் ஃப்ரேம் கன்சல்டேஷன் இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இங்க இது வந்து ஒரு லாஸ்ட் ஃபிளிப்பா இருக்கு இல்லீங்களா? அதோட ஹை இந்த ஒரு ஃபிளிப், இதோட இது இங்க பிரேக் ஆயிருக்கு. கரெக்ட்டா பார்க்கலாம். கரெக்ட்டா தாங்க. இங்க மேல கிரீன் கலர் க்ளோஸ் வச்சிருக்கு. எது ஃபிளிப்? லாஸ்ட் ஃபிளிப் டவுன் சைடு வந்தது. இதுதான் டவுட்டா இருக்கு. இங்க ஃபிளிப் ஆகல. நீங்க சொல்ற இடத்துல ஃபிளிப் ஆகல. சேம் வைக்கல. ஓகே. இல்ல அத இப்ப இந்த சின்ன நேரத்துல இத பார்க்கணுமா இல்ல இப்ப இது பார்க்கறதா? இதுவே பார்க்கலாம். சின்ன நேரத்துல சொல்றீங்களா அதே பார்க்கலாம். பிகாஸ் அந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்து வந்திருக்கு. எது ப்ரோ பார்க்கலாம் நீங்க? ஒரு மார்க் பண்ண சொல்றேன். அப்ப பாருங்க. மார்க் பண்ண பாருங்க. அந்த ஃபிளிப் அந்த ஹையை மார்க் பண்ணுங்க.
இந்த ஹை பிரேக் ஆகுதான் பிஒஎஸ் அப்படிதான் இருக்கா? BYS பை சைடுக்கான BYS. இது இப்போதைக்கு இதுதான் லோ. கரெக்ட். பாத்தீங்கன்னா அந்த ஹையை உடைக்க முடியாம தான் மார்க்கெட் செல்லிங்லயே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. சரி, அதான் எங்க ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியலன்னா நம்ம மைனர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிக்கலாங்களா? ஆமா, செக் பண்ணிக்கலாம். அதுல ரொம்ப கன்சல்டேஷனா இருந்துச்சா அப்போ கரெக்டான ஹை எதுவும் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அப்போ இங்க வந்து நம்ம மேஜர் ஹை எதுவும் டிஃபைன் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா மைனர் டைம் ஃப்ரேம் வந்து மைனர் ஹையை டிசைட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் சொன்னார்ல இந்த ஹை உடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி மைனர் ஹையை டிசைட் பண்ணிட்டோம்னா அங்கதான் மிஸ்டேக் ஆகும். வியூஸ் ஆயிடுச்சுன்னு 5 மினிட்ஸ் வந்தாலுமே நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேஜர் இந்த ஹை மேஜர் ஹையோ அதை உடைக்கும் போது நம்ம பை செட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பையா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அதெல்லாம் இது கரெக்டா பார்த்தா இது வந்து கரெக்டா பார்த்தா இது இந்த கேண்டில் மட்டும் தான் ஃபிளிப். அந்த கேண்டில் தான் ஃபிளிப். இது கன்சிடர் ஆகும். இந்த இதுக்கு அப்புறம் வர இந்த இதுதான் ஃபிளிப்பா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ஆ. இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த ஹை உடைச்சதா எடுத்துக்கலாம். பட் கீழே ஃபிளிப் நடக்கல. அதான் அது பாயிண்ட் கொஞ்சம் இதுல விளையாடுச்சு. ஆமா, சேம்ல வச்சிருந்தா கூட எடுத்துக்கலாம், பட் வைக்கல. ஓகே ஓகே. இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு மறுபடியும் ரீடெஸ்ட்மென்ட்க்கு வந்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எடுக்கலாம், கம்பல்சரி எடுக்கலாம். ஓகே ராம், நீங்க இப்போ மார்க் பண்ணிட்டு அது ரேலியா வந்தா சொல்றாங்க இல்லைங்களா? ரேலியா சப்போஸ் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, இப்ப இந்த சைடு ரேலியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப் ட்ரெண்ட்ல. இப்போ சப்போஸ் இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எடுக்க வேண்டாங்களா? எப்படி அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம். ரேலியா போயிருந்தாலுமே ரீட்ரேஸ்மென்ட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம் தாராளமா. இல்ல ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம்ல பண்ணா வேலிடா இருக்கும் இன்னும். ஏன்னா ஃபுல்லா இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்க பிளாக்ல இல்ல அதான் ஒருவேளை இங்க வந்தா அவாய்ட் பண்றதா இல்ல ட்ரேட் வந்தா எடுக்கலாங்களா? அதான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன செட்டப் வந்து எடுக்கலாம், என்ன ஏரியா வந்து எடுக்கலாம். ரீட்ரேஸ்மென்ட்டோ இல்ல எக்ஸ்ட்ரீமோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம். இல்ல மைனர் ஷிஃப்ட் நடக்குது ப்ரோ, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அங்க அவாய்ட் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இப்ப சப்போஸ் இந்த இது வந்து ரேலியா வந்துட்டு இங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. மேக்ஸிமம் ரேலி அண்ட் பேஸ் ரேலி அண்ட் டிராப்புக்கு வந்து ஸ்ட்ரக்சரா தான் கரெக்ஷன் வரும் மேக்ஸிமம். சோ அப்ப வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நீங்க எடுக்கலாம். சரிங்க. ஓகே ஓகே. எல்லாரும் ட்ரேட் எடுக்கிறீங்களா? ட்ரேட் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் போறீங்களா குரூப்ல? எனக்கு எதுவும் அப்டேட் ஆகுற மாதிரி தெரியலையே. மைனரா எடுத்தேன், அது கொஞ்சம் அது எடுத்தது ஒரு நிமிஷம் அது கரெக்டா பாக்குறீங்க. டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். எடுக்கிற ட்ரேட் எல்லாருமே வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணாங்க. அது ப்ராஃபிட்டோ லாஸ் அதோட ரீசனும் சேர்த்து போஸ்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்க டீம்மேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரேட் தான் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் லாஸ்ட் ஃபிளிப்பா இருந்தது. இது மேஜர் ஹையா இருந்துச்சு. இங்க பிஒஎஸ் கன்சிடர் பண்ணேன். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் வந்துச்சு. மறுபடியும் போயிட்டு ஒரு செல் கேண்டில் வந்தது. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன் நான், இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணி எடுத்த ரீசன் கரெக்டுங்களா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்க ஃபிளிப் ஆயிடுச்சு. இந்த இதுக்கு ஃபிளிப் இல்லாம இருந்தது இந்த இது செக் பண்ணும்போது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல எனக்கு இந்த ஒரு செல்லிங் பிரஷர் இருந்ததுனால இங்க ஒரு இது கிடைச்சு வச்சு எடுத்தேன். ஓகே, நீங்க பார்த்த பட் வந்து இங்க ஃபிளிப்னு ஒன்னு மார்க் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி? இதுங்களா? அதுதான். அதுக்கு முன்னாடி எங்க ஃபிளிப் இருக்கு? இந்த ஜோன் மார்க் பண்ணி அதுக்கு முன்னாடி லோல வந்து ஃபிளிப் நடக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி லோ இதுங்களா? அதுல டிரா பண்ணுங்க. அதுதான் மேஜர் ஃபிளிப்னு நினைக்கிறேன். டச் ஆகல. அப்போ அதோட ஹையை மார்க் பண்ணுங்க. இப்போ அதுக்கு ஹைட் லோ செக் பண்ணுங்க. இந்த ஹைட் லோங்களா? இப்போ மார்க் பண்ண ஹைட் லோ ரீட்ரேஸ்மென்ட் ஒரு பிளாக் இருக்கு. இல்ல ஃபுல்லா சொல்றீங்களா? இல்ல ஃபுல்லா தான்.
கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் என்ன இருக்கு. ஓகே ஓகே. இதுவும் நான் 2 கன்ஃபர்மேஷனும் பார்த்தேன். நான் இந்த ஒரு டவுட். ஓகே ஓகே. நான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இப்படிதான் பார்க்கணும் ஆக்சுவலா. நீங்க பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது. மாத்தி பண்றதுக்கும் இது சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிஓஎஸ் மார்க் பண்ணிட்டீங்க, பைசைட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மேஜர் ஹை இங்க இருக்குன்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பைசைட் பார்க்க மாட்டீங்க. அந்த ஹை உடைக்கிறதுக்கு நீங்க செல் பண்ண பார்த்துருக்கீங்க, ரீட்ரேஸ் பண்ற பிளாக் இருக்கு. ஸோ செல் பண்ணிருக்கலாம் தாராளமா. எனக்கு இது ஒரு டவுட் ப்ரோ. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து இப்போ இங்க விக் இருக்கு, இந்த சைடு பிரேக் ஆயிருக்கு இல்லையா? ஆனா பிளாக் வந்து பிரேக் ஆகல பாருங்க. நம்ம தான் கிளாஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம்ல, ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் ஆனாலுமே அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கிற பிளாக்கையும் சேர்த்து உடைக்கணும். அதுதான் கேக்குறேங்க. ஏன்னா இந்த சைடு வந்து அந்த ஸ்விங் இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. அதுதான் கேக்குறேன். இது சொல்றீங்களா இல்ல அந்த கிரீன் கலர் கேண்டல் இருக்குல்ல, இந்த ஹை பிரேக் ஆகாதனால நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க? கரெக்ட். ஓகே. அந்த ஹை கேண்டல், அந்த ஹை வச்ச கேண்டல் தான் ஆர்டர் பிளாக் கேண்டல். கரெக்ட்டா? ஆமா ஆமாங்க. அந்த கேண்டல் உடைக்காததுக்கு நமக்கு செல் தான். ஓகே ஓகே. ஏன்னா இது நிறைய டவுட் வந்துச்சு. அதனால இங்கேயும் அதே சின்ன மிஸ்டேக் தான் பண்ணிருக்கேன். மேஜரா அதனாலதான் இப்ப இந்த இங்க பிரேக் ஆனாலும் நம்ம இதை வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படிதானே? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. மேஜரா ஃபோக்கஸ் பண்ணு. மறுபடியும் ராம் எது ஆர்டர் பிளாக் கேண்டில் சொன்னீங்க? காட்டுங்க. எதுங்க? ஆர்டர் பிளாக் கேண்டில் சொன்னாங்க. green color candle-ம் அந்த third வர red candle. அது வந்து imbalance. மேல இருக்கிறது வந்து ஆர்டர் பிளாக். மார்க் பண்ணி காட்டுங்க ப்ரோ. ஓகே கேண்டில். ஓகே, கேண்டில் ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. மேல விக் ரேட்டிங் இல்ல. அதோட ப்ரீவியஸ் கேண்டில் ஃபுல்லாவே விக்கோட மார்க் பண்ணுமா ப்ரோ? அதான் ஆர்டர் பிளாக். ஆமா ஆமா. அந்த இம்பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில், அந்த கிரீன் கேண்டிலோட விக் வரைக்கும் மார்க் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து இந்த இங்க ரீட்ரேஸ்மென்ட் உடைச்சா கூட அதை தாண்டாதான் நம்ம ரீட்ரேஸ்மென்ட் இன்வேலிட். ஆமா, இன்வேலிட் ஆகும். ஓகே. அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹைல இருந்து செல் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 50 to 60 இந்த சைடு பிரேக் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க வந்து இந்த ஸ்விங் இருக்கறனால இது நம்ம இதா சொல்றோம். ஓகே, அப்போ அந்த சென்டர் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் ஃபுல்லா மார்க் பண்ணனும் ஆர்டர் பிளாக் இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அத இந்த ஹைய உடைச்சாதான் நம்ம பி வைஸ் இது பிரேக் அவுட்ட கன்சிடர் பண்ணனும். ஓகே. இதுலயே பாத்தீங்களா சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அதான் மேஜரா இருக்க ஃபிளிப் விட்டு லாஸ்டா இருக்க ஃபிளிப் மட்டும் மார்க் பண்ணிட்டீங்க. இல்ல நான் இதுவும் நான் செக் பண்ணேன். ரெண்டுமே மீட் ஆனதுனால தான் அந்த ட்ரேட் நான் ஆக்சுவலா எடுத்தேன் நானு. இது ஒரு மைனராவும் பார்த்தேன். பட் ஆனா அப்புறம் ஓவரால் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் ரீட்ரேஸ்மென்ட் ஜோனா இருந்துச்சுங்களா? சரி, அதனால ஓகே கரெக்டா இருந்துடா. சொன்ன ரீசன் புரிஞ்சா? மேஜர் ஃபிளிப் அதோட ரீட்ரேஸ்மென்ட் அந்த ஆர்டர் பிளாக் அங்க இருந்து செல்லிங் பொசிஷன். இது நான் செக் பண்ணி தான் எடுத்தேன். ஆக்சுவலா இதுதான் ஐயா நான் மாத்தனேன். நான் இங்க உங்களுக்கு இப்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நான் அங்க மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது ஐ இது லோன் தான் மார்க் பண்ணேன். அது சரி. ஓகே கரெக்ட். சரி. எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மென்ட்லாம் புரியல. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட தான் ட்ரேட் எடுக்கறீங்க. 1% தான் ரிஸ்க் எடுக்கறீங்க. ஆமாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ட்ரேடே தப்பானாலுமே ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நம்மள காப்பாத்து. ஓகேங்களா? சோ அதுல மட்டும் நீங்க இது பண்றீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுறீங்க. ரொம்ப எல்லா ட்ரேடிங்குமே கால்குலேட் பண்ணி எடுங்க. ஓகே, 1% ரிஸ்க்னா 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரோ ட்ரெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? 50 மினிட்ஸ் என்ன ட்ரெண்ட் சொல்லுதோ அந்த ட்ரெண்ட் கூட ஈஸியா டிராவல் பண்ணலாம். அப்போ வின்னிங் ரேட் இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட் பாருங்க. இன்னொரு டவுட்டுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது 50 to 60 வந்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இங்க செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே இல்லைங்களா? இப்போ இந்த இம்பல்ஸுக்கு இங்க மேக்ஸிமம் வந்துருச்சு இல்லைங்களா? இது இங்க கவர் ஆயிடுச்சு கூட நம்ம போயிட்டு நம்ம சொல்லலாங்களா? எப்படி இது மறுபடியும் வரும்னு சொல்ல முடியுங்களா? இல்ல மேக்ஸிமம் வர மாட்டாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் வர மாட்டாங்க. ஆமா, எக்ஸ்ட்ரீம் இந்த இம்பல்ன்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்காக தான் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. அது டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பை சைடு காமிச்சு. சோ மேக்ஸிமம் வர மாட்டாங்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த இம்பேலன்ஸ் ஃபுல்லா கவர் ஆகல ப்ரோ. அது ஃபுல்லா கவர் ஆகணும் அவசியம் இல்லை. கவர் ஆகாம அங்க இருக்க ஆர்டர் பார்க்கவே இல்ல இம்பேலன்ஸ் டேப் பண்ணிட்டு பை சைடுக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வரவும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்லைங்க ப்ரோ? இந்த இது வந்து இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த ப்ரீவியஸ் இத உடைச்சா இங்க எக்ஸ்ட்ரீம் வரதுக்கு வாய்ப்பு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்க இருந்து செல் கிடைச்சா நம்ம எடுக்கலாம். பைக் கிடைச்சா எடுக்கலாம். பைக் கிடைச்சா எடுக்கலாம். ஓகே ப்ரோ, இன்னொரு சொல்றேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
நான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க் எடுப்பாரு. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு சொல்லிருக்கலான்னு தெரியல. என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெண்ட். ட்ரெண்ட் ஆர் டவுன். செகண்ட் ஃபிளிப். ஓகேங்களா? ஃபிளிப். இதே பை சைடு ஃபிளிப்பா இருந்துச்சுன்னா லோ வேணும். எல் சைடு ஃபிளிப்பா இருந்துச்சுன்னா ஹை வேணும். ஃபர்ஸ்ட் ஃபிளிப், அதுக்கப்புறம் லோ இல்ல ஹை, இதை மார்க் பண்ணணும். அண்ட் தென் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இம்பல்சிவ் மொமெண்டம் கிடைச்சிருக்குமா? இது பை சைடு இம்பல்ஸ் மொமெண்டம் அப்படின்னா லோ டு ஹை ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல செல்ஃப் சைடு இம்பல்சிவ் மொமெண்டம் அப்படின்னா ஹை டு லோ செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நாம பார்க்க போறது நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மென்ட், பையிங் ஏரியா ஆர் செல்லிங் செல்லிங் ஏரியா. ரெண்டு ஏரியாஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மென்ட் இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹை இல்ல எக்ஸ்ட்ரீம் லோ. எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ. இதுக்கப்புறம் வெயிட் ஃபார் அவர் ட்ரேடிங் ஜோன். ட்ரேடிங் ஜோனுக்கு வர வரைக்கும் கம்முன்னு வெயிட் பண்ணும். ஓகேங்களா? வெயிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுண்டர் ட்ரெண்ட் போகக்கூடாது. ஸோ ட்ரேடிங் ஜோனுக்கு வந்துருச்சு மார்க்கெட். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன். சக்சஸிவ் ஆர் கேண்டில். ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து நம்மளோட ட்ரேடிங். ஸோ இத்தனை நாள் கத்துக்கிட்டது இவ்வளவுதான். இதுலதான் இந்த இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ட்ரெண்ட், ஃபிளிப், லோ ஆர் ஹை, இம்பல்ஸ் மொமெண்டம் கிடைச்சிரும். பையிங் ஏரியாவா செல்லிங் ஏரியாவா அதை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ட்ரேடிங் ஏரியாவுக்கு வர வரைக்கும் மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கு கன்ஃபர்மேஷன். அதுக்கேற்ற மாதிரி பை இல்ல செல் ட்ரேட் போட்டு எக்ஸிட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இவங்க இந்த 6 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணினா போதும். ஈஸியா மார்க்கெட் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை நோட்டை எழுதி வச்சுக்கோங்க, இல்ல போட்டோ எடுத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்க மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபிளிப் லோ வந்து மேஜர் மட்டும் மார்க் பண்ணணும். இங்க நீங்க மைனர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட். அடுத்து வர ஸ்டெப்ஸ் எல்லாமே தப்பாயிடும். எது உங்களுக்கு விசிபிளா தெரியுதோ அதை மட்டும் ஃபிளிப் அண்ட் லோ ஆர் ஹை. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்றது. ப்ரோ ஒரு டவுட்டுங்க. இப்போ அந்த நம்ம நியூஸ்ல வந்து ஹை இம்பாக்ட் இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அதுல நம்ம குறிப்பிட்ட இது நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுலயே ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அந்த ஒரு 7-8 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது ஒரு சில இதுல வந்து அந்த லோன் கூட வருது. அதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? எப்படி இல்லை இந்த வந்தாலே ஹை இம்பாக்ட். ரெட் கலர் ஃபோல்டர் வச்சு அந்த நியூஸ் வந்தா மட்டும் தான் ஹை இம்பாக்ட். இல்ல அது வந்தா மட்டும் நம்ம கன்சிடர் பண்றதா? இல்ல லோ இம்பாக்ட்னே ஒரு சில இதுல வந்து இந்த மாதிரி இது வருது, அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்றது? அது வேணாம். லோ இம்பாக்ட்ல நம்ம வச்சிருக்க நேம் வச்சு வந்துடும், அது தேவையில்லை. ஓகே. அந்த ரெட் கலர் ஜோன் வந்தா மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ணி. ஆமா, ரெட் கலர் இந்த ஃபோல்டர் இருந்தா மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிச்சா? ஓகே ப்ரோ, எல்லாரும் நல்லா மார்க் பண்றீங்க அண்ட் கிளியராகவும் இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் 2 பேர், வேற யாராச்சும் 2 பேர் நான் கூப்பிடுறேன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு